ஓபிஎஸ் மனசாட்சி கேட்டனால தான் அவர் அந்த அணியை விட்டு வெளியே போனார். ஸோ அந்த அணியை விட்டு ஓபிஎஸ் வெளியே போவதற்கு முதற் காரணம் பிஜேபி தான். எடப்பாடி கூட செகண்டரி தான். நான் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன்ட்டு அவர் பேசாம இருப்பார். சரி, இதெல்லாம் நடந்துருச்சு. நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு பிரம்மாண்டமான அணி கட்சி ஒன்று நம்ம அணிக்கு வரப்போகுதுன்னாரு ஓபிஎஸ். இந்த பிரச்சாரத்தினிடையிலேயே அதையும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். எல்லோரும் என்ன நினைச்சோம், விஜயா இருக்கலாம், அது ஒண்ணுதான் சாத்தியமான பெரிய கட்சி, அல்லது ஓட் பேங்க் இருக்குன்னு கிட்டத்தட்ட அவர் விஜயை பிடிக்காதவரோட ஒத்துக்கிற ஒரு கட்சின்னா அது விஜயனுடைய தாவேக்காதான். அவர் தான் வரப்போறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அதிமுக பத்தி விமர்சிக்காமே இருந்தார். இவரும் மாவட்ட செயல் கூட்டத்தில் இப்ப விஜய் விமர்சிக்காதீங்கன்னு சொன்னார். அப்ப ஏதோ பேச்சு நடக்குன்னு தான் எல்லாரும் நினைச்சோம். மதுரை மாநாட்டில் அதுக்கும் கிட்டத்தட்ட விஜய் முற்றுப்புள்ளி வச்சார். எடப்பாடியவே ஊழல்வாதி என்று விமர்சிக்கிற அளவுக்கு அந்த அதிமுக ஊழல் செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொன்னதன் மூலமா எடப்பாடியும் அதிமுகவையும் விமர்சித்து அந்த அதிமுக வாக்கு வங்கியவே குறி வச்சு நீங்க என்ன ஆதரிக்கணும்னு மறைமுக கோரிக்கை வைத்த பிறகு அந்த வாய்ப்பு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. விஜய் அதிமுகவோடு எந்த வடிவத்திலும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.